மூன்றாவது பாடல். வானோ புனல்பார் கனல் மாருதமோ. முருகப்பெருமான் ஷண்முகன், ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த ஆறுமுகன். அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்ற 4 திக்குகளிலும் மேலும் கீழும் ஆகிய 6 பக்கங்களிலும் 6 முகங்களை கொண்ட அருமுகச் சிவன் முருகப்பெருமான். இந்த 6 முகங்களும் இறைவனுக்கே உரிய 6 குணங்களை காட்டுகின்றன. 1 தன்வயத்தனாதல், 2 இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருத்தல், 3 முற்றும் உணர்தல், 4 பேரருள் உடைமை, 5 வரம்பிலா இன்பமுடைமை, 6 முடிவில்லாத ஆற்றல் உடைமை. இந்த 6 குணங்களை குறிப்பவை இந்த சொற்கள். ஏவர்தம்பாலுமின்றி எல்லை தீரமலர்க்குள்ள மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்ததென்ன, பூவியல் சரவணத்தன் பொய்கையில் வைகும் ஐயன், ஆவிகள் அருளும் மாற்றால் அருமுகம் கொண்டானன்றே என்பது கந்தபுராணம். இந்த முருகன் உண்மை, அறிவு, ஆனந்தம் என்னும் சச்சிதானந்த பொருளாயிருப்பவன். இவன் எங்கே இருக்கிறான்? வானில் இருக்கிறானா? தண்ணீரில் இருக்கிறானா? மண்ணில் இருக்கிறானா? தீயில் இருக்கிறானா? காற்றில் இருக்கிறானா? இல்லை, இவற்றை கடந்தும் இருக்கிறான். இவை ஒரு காலத்தில் ஒடுங்கும். உலகம் கடைசியில் நீரில் ஒடுங்கும், நீர் தீயில் ஒடுங்கும், தீ காற்றில் ஒடுங்கும், காற்று வானில் ஒடுங்கும், வான் கண்ணுக்கு தெரியாமல் போய்கொண்டே இருக்கும். இவன் அழிவற்றவன். ஒருவேளை உலகை பற்றிய அறிவு தோன்றும் ஞானோதயமாயிருப்பானோ? அதுவும் சொல்ல முடியாது. இது சிற்றறிவு. இவன் முற்றறிஞன். நாவினால் ஓதப்படும் 4 வேதங்களான நவில் நான்மறையோ? இல்லை, அந்த வேதங்கள் இவனை தேடி ஓலமிட்டு கொண்டிருக்கின்றன. ஓலமறைகள் அறைகின்ற ஒன்று முருகன். இவன் மயக்கரும் மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்ற மகாதேவனுக்கு மறுவடிவாய் வந்த மகன். ஒருவேளை இவன் இந்த ஆன்மாவாகிய நானோ? இல்லை, இந்த ஆன்மா 36 தத்துவங்களோடு இணைந்து செயல்படுவது. இவன் தத்துவத்துள்ளே அடங்காதவன். அப்படியானால் இவன் மனம் என்னும் அந்தக்கரணமாயிருப்பானோ? இல்லை, மனம் மும்மலங்களால் தடுமாறும் தன்மையுடையது, எதையும் சந்தேகிப்பது. இவன் மலமற்றவன், மலங்களை மாற்றுபவன், ஐயங்களுக்கு அப்பாற்பட்டவன், மனமணி விளக்கானவன். இவ்வளவும் இல்லை என்றால் என்னை ஆட்கொண்ட இடமான திருவண்ணாமலையோ? இந்த பெருமான் திருவண்ணாமலையாயிருப்பானோ? இல்லை, அது கூட மண்தானே. என்னை ஆட்கொண்ட இடம் தூய அறிவு தோன்றும் ஞானமயமான சிந்தைதானே. ஒருவேளை அந்த சிந்தையோ சுத்தமாயை என்று சித்தாந்தம் கூறும் இடமோ? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என்று மாணிக்கவாசகர் பேசுகிறாரே, அந்த சித்தமோ? இல்லை, அவன் இவை யாவையும் கடந்தவன். வானோ புனல்பார் கனல் மாருதமோ, ஞானோதயமோ நவில் நான்மறையோ, யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது என்று கேட்கிறார் அருணகிரியார். கருவிகளால் அறியப்படுவது பாசஞானம். உயிரின் அறிவு பாசஞானம். அவன் இவற்றுக்கு அப்பாற்பட்டவன். ஆன்மாக்களோடு அத்துவிதமாய் கலந்து நின்று மெய்யறிவினால் உணரப்படுபவன் என்று முடிவு செய்கிறார் அருணகிரிநாத பெருமான். இக்கருத்தை சிந்தை மருவி தெளிவித்து எனையாள வந்த குருநாதன் அருள் வாய்க்குமோ பைங்கிளியே என்று பின்னால் வந்த தாயுமானார் பேசுகிறார். கந்தர் அலங்காரத்தில் இதே கருத்தை அருணகிரியார் மிக அழகாக பாடுகிறார். தேனென்று பாலன்று ஓமிக்கொணாமொழி தெய்வவள்ளி கோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ. வள்ளிநாச்சியாரினுடைய குரல் தேனையும் பாலையும் விஞ்சுவது. அந்த பெருமான் எனக்கு உபதேசித்தான், அது என்ன தெரியுமோ என்று கேட்டுவிட்டு, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி அன்றே என்று இவையெல்லாம் இல்லை என்று முடிக்கிறார். அப்படியானால் அது என்ன?
அப்பரடிகள் திருவொற்றியூர் பதிகத்தில் மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகல் அல்லை யாவுமல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேடுமல்லை பிரிதல்லை ஆனாயும் பெரியாய் நீயே உன்னல்லை நல்லார்க்குத் தீயல்லை உணர்வறிய ஒற்றியூர் உடைய கோவே என்று பாடுகிறார். அவன் உணர்வறிய பெருமான். அவனாக வந்து அவனை உணர்த்தினால் அன்றி அவனை யாரும் உணர முடியாது. யோகிகள் ஆணவ வலி முற்றிலும் அழிந்த துரியாதீத நிலையில் இன்ப விளக்கத்தை அனுபவிப்பார்கள். அங்கே இறை உணர்வு சித்திக்கும் என்று கூறுவார்கள். வினாக்களின் மூலம் விடையை உணர்த்தும் ஞான அனுபூதி பாடல் இது. அருணகிரி தான் பெற்ற அனுபவத்தை நாம் அறியத் தருகின்றார். இதெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டாரே, எதுதான் பொருள்? அதற்கு திருப்புகளிலே விளக்கம் கொடுக்கிறார் அருணகிரியார். அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்பது அருணகிரி பாடிய திருப்புகழ் பாடல். முருகப்பெருமான் இவற்றையெல்லாம் கடந்திருப்பவன் என்பதை காட்டுவது இந்த கந்தர் அனுபூதி திருப்பாடல். பானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே